வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து என்னென்ன ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ரோல் 1.25 1.25 அந்த மாதிரி ரோல் 1.5 1.25 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் வந்து நான் இன்றைக்கி பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாண்டல் கலர், அதாவது ஒரு மில்க் ஷேட் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ரோல் கூடங்க. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 4.25 அடி எடுத்துக்கோங்க. 4.25 அடியில் வந்து 16 ஒயர் வந்து லென்த்து வச்சுக்கோங்க. பேஸ் வந்து 7 வச்சுருக்கேன். பேஸ் வந்து 7 வச்சு 16 வச்சுருக்கோம். ஹைட் வந்து 16 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைங்கள்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாண்டல் கலரில், இது வந்து ஒரு சாம்பிள் பேஸ்கெட்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஸ்கை ப்ளூ கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் சேம் மெஷர்மெண்ட்டு தாங்க. 4.25 அடியில் லென்த்து வந்து 16, பேஸ் வந்து 7 வச்சு ஹைட் வந்து 16 வச்சு ஒன்று வந்து மடக்கி விட்டுக்கோங்க. 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான். இந்த கூடைகளுக்கான மெஷர்மெண்ட், கைப்பிடிக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 3.5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. இன்னர் ஒயர் வந்து 3.5 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கிட்டால், அவுட்டர் ஒயர் வந்து 6 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டால் போதுங்க. இந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ள பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் இந்த கூடையை வந்து நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து குச்சியெல்லாம் வச்சுருக்கோங்க. அடுத்து ஒரு ரோல்லையே வந்து இந்த பேஸ்கெட்டோட இந்த பேஸ்கெட் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 கலர் கலந்து மேக் பண்ணியிருக்கேன். கத்தரிப்பு ஊதா இருக்கு இல்லையா, அந்த கலரும் சாண்டில் கலரும் போட்டிருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லென்த் வந்து 15 வச்சுருக்கேன். பேஸ் வந்து 9 வச்சுருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒயர் பேஸ்கெட். உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ள எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் சேம் மெஷர்மெண்ட் தாங்க. கைப்பிடி அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ள பாருங்கள் எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு. இது எல்லாமே ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தான், நம்ம பூ, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு. அடுத்து இதை பாருங்கள், இது வந்து ஒரு 1.25லேருந்து 1.5 கட்டுக்குள்ளே வரலாங்க. 1.5 கட்டு கரெக்டாக ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிசைன் பேஸ்கெட் சென்டரில் வந்து ஹார்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஹார்ட்டோட டிசைன் வந்து கீழே இறக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கைப்பிடி வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் போட்டிருக்கலாம். இல்லைன்னா ஹார்ட்டோட சைஸ் வந்து சின்னமாக பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோல்டு கலர் வித் ஒயிட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கோல்டன் ப்ரௌனு, பேஸ் ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌனு தான். இது வந்து என்ன பாருங்களேன், இதுக்கு வந்து 5 அடி எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து 5 அடி எடுத்துக்கோங்க. லென்த் வந்து 18 வச்சுருக்கேன். பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலரில் தான் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹார்ட் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்க்கலாம், கூடையோட உள்ளார ஹார்ட் டிசைன் மேக் பண்ண இடத்த பாருங்கள். இது மாதிரி தான் உள்ளார வந்து நீங்கள் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் கூட வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எந்த ஒரு பிசரும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், ஸ்பேஸ் பார்க்கலாம் எவ்வளோது இருக்குன்னு. ஏணிப்படி முடிச்சு போட்டு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் பேஸ்கெட் இங்கே பாருங்கள் லேடர் நாட் போட்டிருக்கிறது தெரியுது. இதுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். இதுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன்லேயே முறுக்கு கைப்பிடி, ஒயிட் கலரில் வந்து இன்னர் ஒயர் கொடுத்துருக்கேன். அதை தான் உள்ள வந்து தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கு என்ன டிசைன் வச்சுனாலும் வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.